परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். தொழில்ல ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். கிரிமினல் பண்ண கூடாது. கேர்ஃபுல். ஆனந்த பாத்து. விடு. ஐ அம் a fool. லிமிட் யுவர் வேர்ட்ஸ் ரங்கநாதன். Gentlemen, please calm down. Calm down. Kindly take your seats. Please take your seats. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். Please. ஏய் விஜய், நீ சும்மா இரு. இது என்னோட பிசினஸ் விஷயம். இதை எப்படி டீல் பண்றது எனக்கு நல்லா தெரியும். ரங்கநாத், பணத்தால எல்லாரையும் எப்பவும் விலைக்கு வாங்கலாம் நினைக்காத. யூ மைண்ட் இட். தப்பா. எந்த போட்டு என்னால சமாளிக்க முடியும். இந்த தொழில ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். பார்க்கலாம். பார்க்கலாம். இனி நாம எல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். சரிங்க சார். புரியுது இல்ல? புரியுது சார். எவ்வளவு அவமானம். இந்த ரங்கநாத் ஒரு பணம் முதல்ல, அவரை போட்டியில ஜெயிக்க முடியாது. முடியும், ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா அந்த ரங்கநாத்தை ஒண்ணுமே இல்லாம போலர் பண்ணி காட்டுவேன். அது எப்படி சார் முடியும்? நம்ம அசோசியேஷன்ல ரங்கநாதன் கிட்ட போட்டி போறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். அதனால இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் முடிவு கட்டணும். நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணா இந்த ரங்கநாத் விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். செய்யுங்க சார், அதை செய்யுங்க. அந்த ரங்கநாத் அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஆமா சார், முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் சார். நீங்க ஆரம்பிங்க, நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். சரி, என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். இனி ரங்கநாத்ங்கிற பாம்பு தலை தூக்கவே தூக்காது. ஓகே? ஓகே சார். ஓகே சார். அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம். தேங்க்யூ சார்.
நீ கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டீங்க சார். இந்த பிரச்சனை கொஞ்சம் ஸ்மூத்தா மூவ் பண்ணிருக்கலாம்ல. சுரேஷ், வெள்ளம் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம முடிச்சுக்கலன்னா நம்ம எல்லாம் மூழ்கி போயிருவோம்டா, மூழ்கி போயிருவோம். Come on. ஓகே சார். இல்லை டேட், உங்ககிட்ட நிறைய தப்பு இருக்கு. தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏண்டா நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இது அட்வைஸ் இல்லை டேட், என்னோட லீஸ்ட் சஜஷன். உங்களால் பாதிக்கப்பட்டவங்க அசோசியேஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எதை வேணால் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் எனக்கு மட்டும் என்ன, அங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும். டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ஒன்று புரிஞ்சிக்க, ஒருத்தன் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தன் தோத்தாகணும். ஒருத்தன் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தன் தோத்தாகணும். நான் எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். டேய், நான் 12 கம்பெனிக்கு ஓனர்றா. சவுத் இந்தியாவில் பிக் ஷாட்ஸில் நானும் ஒருத்தன்டா. வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம். அதில் ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். அதில் சென்டிமெண்ட்ஸ், தர்மம், நியாயம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் எங்கே போய் முடியும் எனக்கு நல்லாவே தெரியும் டேட். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோவப்பட்டு முடிவெடுக்கிற மனுஷனால ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, நிம்மதியாக கூட வாழ முடியாது. பைரவே, நீ போய் உன் வேலையை பாருமா. ஓகே சார். விஜய், நான் வாழ்க்கையில ஜெயிச்சவன்டா. நான் ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி. நான் சொல்றதா உனக்கு வேதமா இருக்கும். என்னால் உங்களையும் மாற்ற முடியாது, உங்களுக்காக என்னையும் என்னால் மாற்றிக்க முடியாது. இவர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, எப்படி மாத்த போறேன்னே தெரியலையே. சுரேஷ், எங்கேயோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. நாம அதை கண்டுபிடிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. நான் இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கடைசியா நம்ம மிஸ் பண்ண 3 கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லயும் நம்ம கொடுத்த கொட்டேஷனை விட ₹1 கம்மியா, ஜஸ்ட் 1 ரூபி டிஃபரன்ஸ்ல அந்த ரங்கநாத் நம்மள ஜெயிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சார், உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா சார்? நேத்து வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி டவுட் வரல. ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருந்தா அது ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். 3 தடவை நடந்திருக்கு. இது ப்ரீ பிளானிங். சோ சம்திங் ராங். எங்கேயோ தப்பு நடக்கல, இங்க தான் நடக்குது. சார், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட யார் மேலேயும் சார் சந்தேகப்படுறது? சுரேஷ், எதிரிய கூட மன்னிக்கலாம், ஆனா நம்பிக்கை துரோகிய மன்னிக்கவே கூடாது. மேக்சிமம் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தரையும் கவனிங்க. கண்டிப்பா குற்றவாளி நம்ம கிடைச்சிருவான். அப்படி கிடைக்கிற பட்சத்துல நாம கொடுக்க போற தண்டனை ரொம்ப கொடுமையா இருக்கும். ஓகே? ஓகே சார். சரி, போய் வேலையை கவனி போ. எஸ் சார். கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம்மா, இனிமேதாம்மா உனக்கு வேலை அதிகமா இருக்கு. நான் ஓவர் டைம் பார்க்கணுமா சார்? ஆமா, ஆனா இங்கே இல்ல, வெளியில. எனக்கு புரியல சார். புரியும்படியா சொல்றேன், பொறுமையா கேளு. நீ லவ் பண்ணிட்டு இருக்கிய அந்த மாதவனுடைய பிஏ சுரேஷ், அவனுடைய உதவி நமக்கு தேவை. என்ன மாதிரி உதவி தேவை சார்? மாதவனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். அதை சுரேஷ் மூலமா நீ கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு சுரேஷ் இல்ல. அப்போ நீ இத்தனை நாள் கொடுத்த கொட்டேஷன் ஃபைல்
அது ஏன் சுயமுயற்சியில அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது சார். ஓகே, அதே மாதிரி நான் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் சார். முடியாதுங்கிற வார்த்தையே இது வரைக்கும் அகராதியில் கிடையாது. முடியணும், முடிச்சாகணும். நான் சொல்ற வேலையை நீ சரியா செஞ்சா அண்ணா நகர்ல 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் உனக்கு கல்யாண பிரசானம் கொடுப்பேன். கண்டிப்பா சார். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நீங்க கேட்ட டீடைல்ஸ உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். லாஸ்ட் கான்ட்ராக்ட்ல நீங்க கேட்ட டீடைல்ஸ்லாம் இதுல இருக்கு. ஓகே, யூ மே கோ. ஓகே சார். எஸ் சார். அசிஸ்டன்ட் மேனேஜர் வர சொல்லு. ஓகே சார். என்ன சார்? கார்த்தி, நம்ம பாஸ் ரொம்ப கோவமா இருக்காரு. இங்க யாரும் எந்த தவறு பண்ணலையே. நாம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாதிரி இருக்கு. சமீப காலமா நம்ம கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிய லீக் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி? சாரி சார், என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனில எல்லாரும் விசுவாசமா தான் இருக்காங்க. அதுல எனக்கும் நம்பிக்கை இருக்கு கார்த்தி. ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? பாஸ் சொல்றதுல சில உண்மைகள் இருக்கு. சார், நாளைக்கு நம்ம கம்பெனில என்ன நடக்குதுன்னு வேலை பார்க்குற யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நாங்களாம் சின்சியரா வேலை பார்க்குறோம் சார். அப்புறம் எப்படி கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே போகும்? உங்களுக்கு யார் மேலேயே டவுட் இருக்கா? இல்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ் யாருமே பணத்துக்கு வேலை போறவங்க இல்ல. ஆனா ஒரு விஷயம். டெல் மீ கார்த்தி, ப்ளீஸ் டெல் மீ கார்த்தி. சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஆஃபீஸ் டெண்டர் சம்பந்தப்பட்ட கொட்டேஷன் ஃபைல் உங்களுக்கும் எம்டிக்கு மட்டும்தான் தெரியும். அதே மீறி சீக்ரெட் லீக் ஆயிருந்தா அது உங்களாலேயோ எம்டியாலேயோ மட்டும்தான் இருக்கணும். நீங்களே யோசிச்சு முடிவு எடுத்துக்கங்க. கல்பனா, நீ போற ரூட் சரியில்லை. அதை மாத்திக்க முயற்சி பண்ண. எனக்கு புரியுது பைரவி. புலிவாலை பிடிச்ச கதையாயிடுச்சு. நாம வாழ்க்கையில ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்குரிய தண்டனைய பல நாள் அனுபவிக்க வேண்டி வரும். பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, கயிறுன்னு நினைச்சு கையில எடுக்கவும் முடியல. சில விஷயத்துல நம்மளாலே நம்ம மாட்டிக்கிறோம். இது பார் கல்பனா, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. பரவாயில்ல விடு. இனி உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அது நல்லபடியா முடியணும்னா நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். நீ சொல்றதும் சரிதான். என் மனசாட்சியும் என்ன உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே சுரேஷ்க்கு தெரிஞ்சா ஆஃப்டர் மேரேஜ் உன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். அத மைண்ட்ல வச்சு நடந்துக்க. நேத்து அசோசியேஷன் மீட்டிங்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மாதவன் சாரும் நம்ம பாஸும் நிரந்தர எதிரி ஆயிட்டாங்க. இனிமே அவங்கள அந்த ஆண்டவன் நினைச்சா கூட ஒன்னு சேர்க்க முடியாது. பைரவி, எனக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது. அதுக்காக நான் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கேன். நீ என்ன ரிஸ்க் வேணாலும் எடு. அதனால உன் ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாது. இத நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மாதவன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்னைக்குமே ஆகவே ஆகாது. அவங்க 2 பேருமே எனிமீஸா தான் இருப்பாங்க. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என் வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன். என்னோட சந்தோஷமான எதிர்காலத்துக்காக நான் சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். நீ நல்லா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். உனக்கு ஒரு பழமொழி தெரியும்னு நினைக்கிறேன். நீ 100 பணக்காரனோட பழகினாலும் நீ ஒரு பணக்காரனா மாறவே முடியாது. அதே சமயம் 10 அறிவாளி கூட நீ பழகினா நிச்சயம் நீயும் ஒரு அறிவாளியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். இனிமே நீதான் உன் வாழ்க்கையை பாத்துக்கணும். சரி பைரவி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். உடம்புல உசுர் இருக்கு, மனசுல தெம்பு இல்ல. எனக்கு இன்னும் இந்த வாழ்க்கை ஒரு தியானமாக தான் இருக்கு. உங்ககிட்ட மன விட்டு நிறைய விஷயம் பேசணும் சார். இனிமே பேச என்ன இருக்கு விஜய்? கம்போசிங், ரெக்கார்டிங்னு வெளி உலகமே தெரியாம 10 வருஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்பவும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கேன். என்ன சங்கீதம் இல்ல, சங்கீதம் இல்ல, என்னை சுத்தி துதிப்பாட மனுஷ கூட்டம் இல்ல. பரவாயில்ல சார்,
நீங்க இவ்வளவு தூரம் மனசு விட்டு சகஜமா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தூக்கு கயிறை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற கைதினா தண்டனை நிச்சயம் எனக்கு தெரியும். ஆனா அது என்னைக்குன்னு தான் தெரியல. இல்ல சார், நீ கண்டிப்பா விடுதலை ஆவீங்க. என்ன நான் ஏமாத்திக்க விரும்பல சார். இந்த உலகத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சாலே சந்தோஷம் தான். உங்களை நம்பி எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை படம் பாதியில நிக்குது, எவ்வளவோ படம் லாக் ஆயிருக்கு சார். பாருங்க விஜய், நான் நடிகன்ல, கேமராக்கு முன்னாடி நிக்க, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிக்கிறவன். நான் இல்லைன்னா இன்னொரு மியூசிக் டைரக்டர், அவ்வளவுதான். நீங்க சொல்றது வார்த்தைக்கு வேற நல்லா இருக்கலாம், ஆனா உங்க ரசிகர்களுக்கு நீ நினைக்கிறது தப்பு விஜய். நான் இசையமைக்க வந்தபோது எனக்கு முன்னாடி எத்தனையோ பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. நாளைக்கு என்னோட பெரிய ஆள் ஒருத்தர் வருவான். என் காலை சுத்திட்டு இருக்கிற ப்ரொடியூசர்லாம் நாளைக்கு அவன் காலை சுத்த போயிடுவான். பிலிம் ஃபீல்டில் இதெல்லாம் சகஜம். சினிமா ஒரு ரேஸ் மாதிரி. இங்க ஜெயிக்கிற குதிரை மேல தான் பணத்தை கட்டுவாங்க. அது சினிமாவோட சாபக்கேடு விஜய். அப்போ உங்க இசை எங்களால கேட்கவே முடியாதா? ஏன், எத்தனை படத்துக்கு நான் மியூசிக் பண்ணிருக்கேன், அதை போட்டு கேளுங்க. சார், உங்களுக்கு ஜாமீன் அப்ளை பண்ண போறேன். வேண்டாம் விஜய், இங்க நான் நிம்மதியா இருக்கேன். சார், நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சார். பாருங்க விஜய், நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா விடுதலை ஜாமீன் சொல்லி இங்க வராதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க ப்ளீஸ். ஐயா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பிடுங்க ஐயா. எனக்கு பசி இல்லை, வச்சுட்டு போங்க. ஐயா, இங்க வச்சுட்டு போறேன், பசிக்கும் போது சாப்பிடுங்க ஐயா. எனக்கு இந்த முதல் வாய்ப்பு கொடுத்தவங்கள என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. பரவாயில்ல இருக்கட்டும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்குப்பா? எவ்வளவோ பேர் தடுத்தோம், உன் திறமைக்கு தான் இந்த சான்ஸை கொடுத்தேன். இந்த ஒரு பாட்டால என்னோட படம் ஓஹோன்னு சூப்பர் ஹிட் ஆகணும். கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். நல்லா பண்ணு. என்ன சண்முகா, அந்த கிட்டாரிஸ்ட் இன்னும் வரலையா? போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லியா? இதோ பண்ணிடுறேன் சார். அண்ணா வணக்கண்ணா. 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 வாங்க 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 வாங்க. எப்படிண்ணா இருக்கீங்க? என்ன பூஜைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலையில யூனிட் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா, நீங்க தான் ஓஹோன்னு இருக்கீங்களே, ஏன் புது மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துறீங்க? ஓஹோன்னு இருக்கும்போது தான் புது மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தணும். ஓஹோ, அவன் ரொம்ப திறமையான ஆளியா. 5 வருஷமா என்கிட்ட அலைஞ்சிருக்கான். 500 டியூனுக்கு மேல போட்டு காட்டியிருக்கான். ஒவ்வொரு டியூனும் மணியா இருக்கு. மிகப்பெரிய திறமைசாலி ஓஹோன்னு வர போறான். எப்படியோன்னு நீங்க வெற்றி அடைஞ்சா சார் தான். சார், நான் வரேண்ணே. ஷூட்டிங் லேட் ஆகி போச்சு. அந்த ஹீரோவை தட்டி எழுப்பி அப்புறம் அவனை குளிப்பாட்டி கூட்டிட்டு போகணும். எல்லாம் என் தலையெழுத்து. பத்துமாண்ணே? சரி சரி சரி. शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते कर्पूर नीरांजनं समर्पयामि दीर्घायुष्यमस्तु सर्वाभीष्टसिद्धिरस्तु सर्वाभीष्टसिद्धिरस्तु आयुष्येन्द्रिये प्रतिष्ठति சகல சம்பன்ன பிராப்திரஸ்து. ஏம்மா, இன்னைக்கு உங்க அண்ணாவுக்கு முதல் சாங் ரெக்கார்டிங் ஆச்சே? ஆமா சாமி. நீ போலையா? அண்ணன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ண வந்தேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன் சாமி. ரொம்ப சோர்வா இருக்கேம்மா. அண்ணனுக்காக நான் விரதத்துல இருக்கேன் சாமி. ஓஹோ, உடம்பு பாத்துக்கோம்மா. உன் மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நீ நன்னா இருப்ப.
ஆண்டவன் அருளால நீயும் உங்க அண்ணாவும் எந்த குறையும் வராம க்ஷேமமா இருப்பே. ரொம்ப நன்றிங்க சாமி. க்ஷேமமேவாவதந்தே. சரி, ரெக்கார்டிங் முடிஞ்சோட கூப்பிடுறேன். வாமா. வணக்கம் சார். நீயே இப்படி லேட்டா வந்தா என்னமா அர்த்தம்? கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ரெக்கார்டிங் ஆரம்பிச்சாச்சா? இனிமே தான் ஆரம்பிக்க போறாங்க. போ. பிரசாதம் எடுத்துக்கோங்க சார். சரி. ஏய், எங்கடா போயிட்ட? உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல சாங் ரெக்கார்டிங் பண்ண போறேன். ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிக்கலாம்ண்ணா, ஒரு நிமிஷம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாட்டு எப்படி தம்பி? சாங் சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா வந்திருக்குண்ணா. இந்த நன்றி மறக்கவே மாட்டேன். என்ன இங்க உட்காந்து தூக்கிட்டு இருக்கா? அதானே. மஞ்சு 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 வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். வாழும் வரைக்கும் நினைவில் தங்கும் கோலம், மகிந்த கோலம். காற்றினில் கலந்து உலகினை ஆளும் கானம், எனது கானம். உறவினில் இணைந்து உலகம் செழிக்கும் பாட்டு, சந்தோஷ பாட்டு. உயிராய் உணர்வாய் இசையாய் சனிதம என்னுள் உறைந்து வாழும் இசைத்திட வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம்.